ஒரு ரூ. 3000 அதாவது நீங்க வந்து இனிஷியலா வந்து அது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பழகிடும். ஒரு ரூ. 3000 வந்து ஒரு எஸ்ஐபி அதாவது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி நீங்க பண்ணீங்கன்னா, வருடா எவ்ரி வருஷம் வந்து ஒரு 10% இந்த ரூ. 3000ன்றது அடுத்த வருஷம் வந்து ரூ. 3300 அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரூ. 3630 இந்த மாதிரி நீங்க வந்து வருஷம் 10% நீங்க உயர்த்திட்டு வந்தாலே, இதோட வருமானம் வந்து ஒரு 12% வருது அப்படிங்கிற பட்சத்துல, கிட்டத்தட்ட ரூ. 2,50,00,000 வந்து இதுலயே வந்து 30 வருஷத்துக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, ரூ. 2,50,00,000 வரைக்கும் இதிலிருந்து வருமானம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால இதிலேருந்து வர ஒரு ரூ. 2,50,00,000 பிளஸ் அதிலேருந்து ஒரு 50, 60 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்கன்னா, ஒரு 3,00,00,000 அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு 60வது வயசுல ஒரு ரூ. 3,00,00,000 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையா இருக்கும். ஸோ, அந்த தொகைய வச்சுக்கிட்டு 60லிருந்து ஒரு 80 வயசு, 85 வயசு வரைக்கும் வந்து ஒருத்தர் உயிர் உயிர் வாழ்றாரு அப்படின்னாக்க, அவரோட அன்றாட மாதாந்திர தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி நான் ஏன் வந்து பிஎஃப்ல பண்ணணும்? எல்லா பணத்தையுமே வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயே போட்டுறலாமா? அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரலாம். பிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நிறுவனம் வந்து அத மெயின்டெயின் பண்றதுனால, அந்த நிறுவனத்தில இருந்து தான் வந்து பணம் வந்து பிஎஃப் கம்பெனிக்கு போகும். ஸோ, அதனால அது வந்து தனிப்பட்ட முறையில அத வந்து நீங்க அத கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நிரந்தரமா ஒரு வருமானம். அதாவது அதுல வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அதோட வருமானம் அப்படிங்கிறது வந்து கம்மி. ஆனா, அது வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுனால அதையும் கன்டின்யூ பண்ணணும். அது தவிர கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணும்பொழுது, உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னாக்க, இந்த இன்ஃப்ளேஷன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 12% ரிட்டர்ன் அதிகமான வருமானம் இதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, இது 2மே வந்து ஒருத்தர் பண்ணா தான், அவங்க நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வரும். அத வச்சு தான் வந்து உங்களோட ரிட்டயர்மென்ட் லைஃப்ப வந்து லீட் பண்ண முடியும்.